வணக்கம். இன்றைக்கு நம்ம டாக்கத்து முத்தலிஃப்ல பல்வேறு அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேச இருக்கோம். குறிப்பா சொல்ல போனா விஜய் அவர்களுக்கு உயர்நீதிமன்றத்துல ஒரு கடுமையான தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதைத் தொடர்ந்து நேற்று மாநிலங்களவையில பிரைம் மினிஸ்டர் உரையை ஒட்டி பல சச்சரவுகள், சர்ச்சைகள் பலவும் சுத்தி கொண்டு போயிட்டு இருக்கு. இதை தாண்டி திமுக பத்தின விஷயங்கள், அதிமுக பத்தின விமர்சனங்கள் இதை பத்தி நம்ம பேச இருக்கோம். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். நிகழ்ச்சியை தொடங்குறதுக்கு முன்னாடினே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு விஷயம். அதுல குறிப்பா சொல்ல போனா நேத்து சோலைமுத்து செல்லமுத்து அவர்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்திருக்காங்களா. அண்ணன் அவர்களுக்காக நான் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. அவரோட பேரையும் நீங்க மறுபடியும் உங்க வாயால சொல்லணுங்கிற மாதிரி விரும்பி இருக்காருன்னு. நண்பர் சோலைமுத்து செல்லமுத்து அவர்களுக்கு நன்றி. நன்றி. இன்னொன்னு நம்ம தமிழின் பல்ஸ்ல இருந்து தான் ரொம்ப பேர் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். உங்கள் சேனலுக்கும் நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோன்றாங்க. அதே மாதிரி குறுகிய காலத்தில் 5000 சப்ஸ்கிரைபர் மைக் எம்முக்கு வந்துச்சு. அதற்கு பிறகு நான் அது வரைக்கும் கேட்டதில்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு. எனக்குள்ளே ஒன்று என்ன தோணுச்சுன்னா, ஒரு 20,000 பேர் 25,000 பேர் பார்க்குறாங்க ஒரு வீடியோ போட்டால். ஏங்க நீங்கள் பார்க்குறவங்க ஒரு பட்டனை அமுக்கிட்டு பார்த்தீங்கன்னா எந்த சப்ஸ்கிரைப் எகிருமே அப்படின்னு கோரிக்கை வச்சேன். அதை கேட்டுட்டு பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி 10,000 நெருங்கிட்டோம். அநேகமாக நான் இப்போ பேசுகிறது 10,000 கூட வந்திருக்கும். ஆனால் 10,000 பேர் பார்க்கலையே, 25,000 பேர் பார்க்குறீங்க. அதனால் பார்க்குறவங்களும் அவங்க நண்பர்கள்ட்ட மற்றவங்கள்ட்ட சொல்லி அந்த இதை சப்ஸ்கிரைப் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய இது. அதே மாதிரி இந்த மூலியமா வந்த நண்பர்கள் நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கண்ணே. அதாவது மீண்டும் கேள்விக்கு பதில் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை சொல்லியிருக்காங்க. நாங்க கேள்வி கேட்கிறோம், பதில் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கண்ணே. நம்மளுடைய கேள்விகளை அவங்களோட கேள்விகளை நம்ம பதில் சொல்ல தயாரா இருக்கிறோம். அதே மாதிரி நம்ம லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தோம், சில பர்சனல் கேள்விக்கு அண்ணன் பதில் சொல்ல மாட்டாருன்னு சொல்லியிருந்தோம். அரசியல் சம்பந்தப்பட்ட கேள்வி, தேர்தல் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு இந்த மாதிரியான நல்ல நல்ல கேள்விகளுக்கு நாங்க மீண்டும் பதிலளிக்க தயாரா இருக்கோம். பழைய விஷயங்களை நான் என்ன சொல்றேன், பழைய விஷயங்களை கேளுங்கன்றேன். இந்த பீரியடு போய் என்ன நடந்துச்சு, அந்த பீரியட் என்ன நடந்துச்சு, எங்களுக்கு இந்த சந்தேகம் இருக்குது, அந்த மாதிரிலாம். அதை விட்டுட்டு இப்போ வந்துட்டு நீங்கள் அங்கே இல்லை, நீங்கள் இங்கே இல்லைன்னா நான் என்ன பண்ணுறது? நான் சொல்ல விரும்பலை. நான் ரொம்ப கௌரவமாக போகணுன்னு நினைக்கிறேன். அதுதான் நல்லது. அதெல்லாம் கேள்வி கிடையாது. கேள்வி நான் இங்கே அரசியல் ரீதியாக இவங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் அரசியல் ரீதியாக கேளுங்க, என்ன வேணால் சொல்லலாம். ரிப்பீட்டட் கொஷினை நம்ம ஒரே ஆள் 4 கேள்வி 4 பேர் ஒரே கேள்வி கேட்டிருப்பாங்க. அது 4 நாளைக்கு முன்னாடி நம்ம சில கேள்விகளுக்கு பதிலே சொல்லியிருப்போம். அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போகிறோம். மற்றபடி எல்லார் கேள்விக்கும் பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம். கண்டிப்பா இதுக்கு ஒரு ஒரு 5 நாள் கால அவகாசம் எடுத்துக்கிடுவோம். அவங்க எல்லாரோட கேள்விகளுக்கும் நம்ம எடுத்துட்டு திருப்பி நம்ம இந்த மாதிரி ஒரு இதுல உட்காருவோம். இப்ப நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஆனா விஜய் புலி படத்துல வாங்கின ஒரு 15 கோடி ரூபாயை மறைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு 1.5 கோடி ரூபாய் ஃபைன் போட்டுறதுக்கு விஜய் தரப்புல இருந்து உயர்நீதிமன்றத்துல மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கு அந்த மேல்முறையீடுமே தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. எப்படி பாக்குறீங்க? லஞ்சம் வாங்க மாட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாப்புல, நேர்மை எருமை கருமைன்னு. புலி படத்தில் இவர் முறையாக வருமான வரிலாம் கட்டிட்டு வர்றாரு. அந்த வருஷம் 38 கோடி ரூபா ஏதோ கட்டியிருந்தார். ஆனாலும் ஒரு ரைடில் இவர் ஒரு 15 கோடி ரூபாவை மறைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு 3 வருஷம் பொறுத்து இவருக்கு ஒரு ஃபைன் மாதிரி போடுறாங்க. கிட்டத்தட்ட 5 கோடி ரூபா. வருமான வரித்துறையில் ஒரு வழக்கில் ஒரு ஒரு இது ஃபினான்ஷியல் இயரில் உங்களுக்கு தப்பு நடக்குதுன்னா அந்த வருஷமே ஃபைன் போடணும். 3 வருஷம் கழிச்சு புதுசாக எடுத்துகிட்டு நீங்கள் போடுறது சரியில்லை அப்படின்னு விஜய் தரப்பில் அவங்க போகிறாங்க. நீங்கள் தான் அதை பார்த்து சரி பண்ணி இது பண்ணியிருக்கணும். நீங்கள் இன்றைக்கி திடீர்னு வரி போடுறீங்க அப்படின்னு. ஆனாலும் இந்த விவகாரத்தில் பின்னணி பார்த்தீங்கன்னா, ஏதாவது இல்லாமல் எப்படி 15 கோடின்றது எப்படி கணக்கில் வராமல் எப்படி போச்சு அப்படின்றது ஒரு கேள்விக்குறியான விஷயம். கணக்கில் வராமல் போனதால் தான் 3 ஆண்டுகள் கழித்து அது சில ஆவணங்களில் பார்க்கும் பொழுது பிடிச்சி ஃபைன் போடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் தீர்ப்பாயத்தில் அவங்க இதில் போய் பேசினதில் ஒரு 1.5 கோடியாக குறைக்கப்படுகிறது. 1.5 கோடி ரூபா குறைக்கப்பட்ட பிறகும் அதை நான் கட்ட மாட்டேன் அப்படின்னு இந்த காரணத்தை, லீகல் காரணத்தை வச்சுக்கிட்டு அவர் நீதிமன்றம் போகிறாரு. சிங்கிள் ஜட்ஜி அனிதா சுமந்த்னு நினைக்கிறேன். அவங்க விஜய் தரப்பு கரெக்டு அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மேல்முறையீட்டில் இன்றைக்கி நீதிபதி செந்தில்குமார் அமர்வு அவங்க இந்த இதை கொடுத்துருக்காங்க. என்னென்னா அவர் அபராதம் கட்டி தான் தீரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னும் ஆர்டர் காப்பிலாம் வரல. அதில் என்ன வச்சு செஞ்சுக்கிறாரு, என்ன பண்ணியிருக்காருன்னு தெரியல. அப்போ அவங்க அடுத்து தீர்ப்பாயம் போகிறதுக்கு அதுக்கெல்லாம் டைம் கொடுத்துருக்காங்க. எல்லாம் ஓகே. இங்கே அரசியல் ரீதியாக இந்த விஷயத்தை பார்க்க முடியாது.
தார்மீக ரீதியாக பார்க்கணுன்னா, நீங்க மறைச்சதுனால தான் அவங்க பிடிச்சாங்க. பிடிச்சதுனால தான் அந்த அபராதம் போட்டாங்கன்ற மாரி வரும். சட்ட ரீதியாக விஜய் தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, அதாவது அப்பப்போ நாங்க கரெக்ட்டா கட்டிட்டோம், முடிச்சுட்டோம். ஆனா, அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு இந்த மாரி வந்து கேட்டா எப்படி? அப்படின்னு அவங்க தரப்பு. என்ன பண்ணாலும் சட்ட ரீதியாக பார்த்தால் வருமானத்தை மறைத்ததற்கான அந்த அபராதத்தை கட்டணும் அப்படின்னு நீதிமன்றம் இப்ப உறுதிப்படுத்தியிருக்குது. தீர்ப்புடைய அந்த விவரங்கள் வந்தால் கூடுதலாக தெரியும். ஆனாலும் இது விஜய்க்கு ஒரு பின்னடைவு. இதுல இன்கம் டாக்ஸ் ரைடு நடந்ததுக்கு அப்புறம் தான் இந்த 15 கோடி ரூபாய் அவர் மறைச்சதாங்கிறத குற்றச்சாட்டு. இவங்க இன்கம் டாக்ஸ் ரைடு 3 வருஷத்துக்கு அப்புறம் அந்த கணக்கை வச்சு பாக்குறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட குறைய சொல்ல முடியாது. ம். அதாவது வருமானத்தை மறைத்ததை ரைட்ல கண்டுபிடிச்சோம். அததான் நாங்க வந்து போடுறோன்றாங்க. ஆனா வருமான வரி இந்த மாரி மறைக்கிறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் அந்தந்த வருஷத்துல தான் முடிக்கணும். இது எப்படி நீங்க 3வது வருஷமா கொண்டு வருவீங்க? அப்படின்னு இவருடைய இது. அதனால கோர்ட்டு இறுதியாக கட்டி தான் ஆகணும்னு சொல்ட்டாங்க. அதனால கோர்ட் இத தான் நம்ம பார்க்கணும். அந்த வகையில இவர் வருமானத்தை மறைத்ததும், அதற்கான அபராதத்தை கட்ட வேண்டியதும் உறுதியாகி உள்ளது அப்படின்னு தான் நம்ம இத எடுத்துக்கணும். கண்டிப்பான. இதை தொடர்ந்து தாவேகா சார்பாக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறவங்களுக்கு விருப்ப மனு தாக்கல் அது கொடுத்திருக்காங்க. அன்னைக்கு பனையூர் அலுவலகம் முழுவதுமே பரபரப்பா இருக்கு. ஓடி வாங்க அப்படிங்கிற மாதிரி இங்க மிட்டாய் கொடுக்குறாங்க, ஓடி வாங்கன்னு குழந்தைகளை கூப்பிட்ட மாதிரி அவ்வளவு குழந்தைகளும் அங்க போய் அப்ளை பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. அந்த ஏரியாவுமே முழுவதும் பரபரப்பா காணப்படுது. இன்னைக்கு நம்ம இதெல்லாம் பாக்குறோம். நிறைய பேர் பொதுமக்கள் அவதிப்படுறதாகவும் சொல்லப்படுது. எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்த? நான் ஆரம்பத்துல இருந்து ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். முதல்ல விருப்ப மனுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நம்ம பதிவு பண்ணிடுவோம். ஆரம்பத்துல இருந்து நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இவருடைய கட்சி அலுவலகத்த கொண்டு போய் ஊருக்கு ஒதுக்குப்புறமா அந்த புசி ஆனந்து பாண்டிச்சேரியிலேருந்து வர்றதுக்கு வசதியா, விஜய் பக்கத்துல வீட்லருந்து வர்றதுக்கு வசதியாக, பனையூர்ல ஒரு அலுவலகத்த கட்டி வச்சுக்கிட்டு, இவர்கள் அது ஒரு கட்சி அலுவலகமாகவே இயக்கவில்லை. அ பெரிய இரும்பு கேட்ட போட்டுக்கிட்டு, அது அது சும்மா ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாரி பூட்டியே கிடக்கும். விஜய் வர்ற அன்னைக்கு இல்லாட்டி ஏதாவது விழா நடக்கிற அன்னைக்கு மட்டும் அது தொறக்கப்படும், உடனடியாக மூடப்படும். உள்ளுக்குள்ள அரங்குகள் இருக்குது, அது இருக்குது. அங்க உட்காந்து பேசுவாங்க, கலைவார்கள் அப்படின்றது தான். கட்சி அணியுடைய தலைவர்கள் கூட அங்க கேபின் கிடையாது. அவர்கள் உட்கார்ந்து தினம் வந்து அமர்ந்து கட்சி பணிகளை கவனிக்கும் ஏற்பாடு இல்லை. அப்படின்றது தான் எல்லாருடைய நிர்வாகிகளுடைய குற்றச்சாட்டு. கட்சியுடைய மூத்த நிர்வாகியாக இருக்கக்கூடிய 50 ஆண்டு அரசியல் அனுபவத்துக்கு சொந்தக்காரரான செங்கோட்டையனை அலுவலகம் இல்லாமல் சுற்றி கொண்டிருப்பதும், அவர் எப்போவாவது வந்து போவதுமாக இருப்பதை நாம பார்க்குறோம். இப்படி இது இருக்கும் பொழுது இன்னும் பலர் மாவட்ட செயலாளர்கள், சார்பு அணி நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள், இன்னும் மாநில பல நிர்வாகிகள், பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர், கொள்கை பரப்பு துணை, உலக அதிசயமாக இப்போ இணை பொருளாளர், இந்த மாதிரி ஆட்கள்லாம் கூட ஆபீஸ் இல்ல. வெங்கட்ராமன் மட்டும் உள்ள இருக்கிறாரு. அவரு கட்சியுடைய பொருளாளரா இல்ல. அவரு டெய்லி வருவாருன்ற அடிப்படையில இருக்காரு. அப்போ இது எப்படி கட்சி அலுவலகமாக மாறும்? மற்ற கட்சி அலுவலகம் பார்க்கும்பொழுது கட்சி தொண்டர்கள், பத்திரிகையாளர்கள், காவல்துறையினர், உளவுத்துறையினர், அ மாவட்டங்கள்லேருந்து கட்சி அணியினர், இப்படி எல்லாரும் வந்து போற ஒரு இதுதானே கட்சி அலுவலகம். இது என்ன கட்சி அலுவலகம்? ஆவணங்களை பராமரிப்பது, அலுவலக செயலாளர்ன்னு ஒருத்தர் இருப்பார். கம்யூனிஸ்ட் கட்சியில கூட பார்த்தீங்கன்னா, அலுவலக செயலர், மேலாளர், அலுவலகத்துடைய விஷயங்களை பராமரிப்பவர். இந்த மாதிரி பெரிய டீம் இருக்கும். அது இல்லாம அலுவலக அமைப்பு செயலாளர்கள் இருப்பாங்க. ஆ அங்கேயே அலுவலகத்திலே இருக்கிற கட்சியுடைய செயலாளர்கள் இருப்பாங்க. மனு வாங்குறது, மற்ற விஷயங்கள் எல்லாம். இது எதுவுமே இல்லாம ஒரு இது எப்படி என் எல்லாமே நாங்க புதுசா தான் ஆரம்பிப்போம். அ புதுசா ஆரம்பிச்சா கூட யார பார்த்தும் இது பண்ண மாட்டோம். வழக்கமான நடைமுறை கூட நாங்க பண்ண மாட்டோம். அதுக்கு ஏதாவது சொன்னா கூட நாங்க அப்படிதான். நான் வேணா நீ கட்சி ஆரம்பிச்சு நடந்துக்கோ. அப்படின்ற மாரி பதில் இல்ல. இதெல்லாம் எதுல கொண்டு போய் சேர்க்கறது? காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களேன்னு. இதுல இன்னொரு விஷயம் பார்க்கணும்னா, நான் அடிக்கடி சொல்லுவேன். கட்சி அலுவலகம் என்பது ரயிலு, பஸ்ஸு, அ இது இது விமானம், மெட்ரோ ரயிலோ இது எதுவோ வெளியூர்லேருந்து வர்றவங்க வந்த உடனே ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் பயணத்துக்குள்ள இருக்கிற மாதிரியான ஒரு பெரிய இடம். சென்னையில மத்திய பகுதியில இருக்கணும். அப்படின்னா நீங்க பார்த்தீங்கன்னா, அண்ணா சாலை, தேனாம்பேட்டை, டி நகரு, இந்த மாதிரி ஒரு சென்ட்ரு பிளேஸு எங்கேயாவது இருந்துச்சுன்னா, எங்க எக்மோரு, சென்ட்ரலு, தாம்பரம், இந்த சைடு ஏர்போர்ட்டு எது எதுன்னு வந்தாலும் உங்களுக்கு அண்ணா சாலை இணைச்சிரும். டக் டக் டக்குன்னு வந்து சேர்ற மாதிரி இருக்கும்.
அப்போ இதற்கான ஏற்பாடும் இல்ல. எங்கேயோ ஒரு மூலையில தென்சென்னையில ஒரு மூலையில கொண்டு போய் பனையூர்ல வச்சுக்கிட்டு, இங்க சென்ட்ரல்ல எக்மோர்ல இறங்குறவன் இங்கேருந்து அங்க ட்ராவல் பண்ணணும். அதுவும் டிராஃபிக்கு ஈவினிங் ஹவர்ஸ்லாம் நெனச்சே பார்க்க முடியாது. அடையார் தாண்டவே முடியாது. இவ்வளோ பிரச்சனைய வச்சுக்கிட்டு, அ அவங்கள கேட்டா என்ன சொல்லுவாங்க, "யோவ் டெய்லி இயங்குனா தானேயாவது கட்சி ஆஃபீஸ். உனக்கு என்ன பிரச்சனை? என்னைக்காவது தலைவர் வர அன்னைக்கு தொறக்க போறோம்." கோயில் நட திறக்கிற மாரி, கோயில் நட கூட டெய்லி தொறப்பாங்கல்ல? இது அது கூட இல்ல. இது வந்து என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஐயப்பன் இதில நடை தொறந்து நட சாத்துவாங்கல்ல, பெரிய பாதை. அந்த மாதிரி நாங்க வச்சுக்கிறோம். இதுக்கு என்ன நீ என்ன கேள்வி கேட்குற? நாங்களே போர் அடிக்குதுன்னு கட்சி ஆரம்பிச்சு தூங்கின்னுக்குறோம். நீனே வந்து கட்சி ஆஃபீஸ் இப்படி இருக்கணும், சென்டரா இருக்கணும், இந்த கதைலாம் சொல்லுனுக்குற அப்படின்னு. எல்லா கட்சி அலுவலகங்களும் நீங்க பார்த்தீங்கன்னா, ராயப்பேட்டை, தேனாம்பேட்டை இப்படியே டி நகரு, ராயப்பேட்டையிலேயே ஆ எல்லாமே இங்க தான் இருக்காங்க. அசோக் நகரு இங்கேயே தான் இருக்காங்க. அப்படியே சென்னைக்குள்ளேயே அப்படியே வந்துடலாம். ஆனா, உலக அதிசயம் எல்லாத்துலயும் நாங்க அதிசயம்பா அப்படின்னு. சரி. இத வந்து எங்கேயாவது ஒரு பொட்டல் வெளியில வச்சிருக்கீங்களா? அதான் உங்க ஆளுங்க தான் திம்மு திம்முன்னு வந்து விழுவாங்கல்ல. இப்ப எல்லாம் ஒரு காரு மாவட்டம்னு டியோ போட்டு ஒரு கார ஒண்ணு வாங்கிக்கின்னு, எல்லாம் ரெசிடென்ட் ஏரியா அது. அங்க வந்து எல்லார் வீட்டு முன்னாடியும் கார விட்டுட்டு, எனக்கு என்னன்னு பண்றதில்ல. இன்னொன்னு இவரு வந்து இப்போ ஒரு முதலமைச்சர் ஆகறதுக்கு முன்னாடியே இவருக்கு இதெல்லாம் குடுத்துட்டாங்க. இசட் பிரிவு, ஒய் பிரிவுலாம். என்னன்னா எல்லா ரெசிடென்ட்டும் முடியல. பேரிகார்டு போட்டு, வீட்டு வேலை செய்றவங்க அந்த பங்களாக்கு பக்கத்து வீட்டு வர்றாங்கன்னா, "யாரு நீ? என்ன? இந்த மாரி அந்த வீட்ல வேலை செய்ய போறேன்." அவங்கள வர சொல்லு. அவங்க காலைல அந்த அம்மா வீட்ல நைட்டி போட்டு இருக்கும். வீட்டு வேலைக்கு இந்த அம்மா பாத்திரம் கழுவ வரும். அவங்க நைட்டிய எடுத்துட்டு, அவங்க வந்து புடவலாம் கட்டிக்கின்னு, இங்க பேரிகார்டு கிட்ட வந்து போலீஸ்கார்ட்ட, "இவங்க எங்க வீட்ல வேலை செய்றாங்க." அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போணும். எவ்வளோ காண்டாகும். ஒரு அவசரத்துக்கு முடியாது, வர முடியாது. கார் எடுக்க வெளியில வந்தா, குறுக்க கார் நிக்குது. என்னன்னு கேட்டா, அவங்க இது. இப்போ அந்த இன்னைக்கு கொந்தளிச்சு போய் பேட்டி குடுக்குறாங்க. பேட்டி குடுக்குற ஆளையே ஒருத்தர் மொறச்சிட்டு இருக்காப்புல, கட்சி நிர்வாகி ஒருத்தர். அவரு "உன்ட்ட நான் பேச வேண்டிய அவசியம் இல்ல. நாங்க பத்திரிக்கையாளர்ட்ட பேசுறேன்றாரு." இந்த மாரி தொல்லலாம் இதெல்லாம் விஜய் தவிர்க்கணுமா வேணாமா? தவிர்க்கணும்னு தவிர்க்கணுமா வேணாமா? அது யார் பண்ணாலும் தொல்ல தானே. எந்த கட்சி பண்ணாலும். இதனால தான் கட்சிகள் முக்கியமான சாலைகள்ல அலுவலகங்கள வச்சிருக்காங்க. ரெசிடென்ஷியல் ஏரியாவில இருக்காது. அது பாட்டுல தனியா இருக்கும். யாரும் இது பண்ண மாட்டாங்க. அப்படி இருந்தாலே ஏதாவது ஒரு நிகழ்ச்சினா, பெரிய கூட்டம் கிட்டம்ன்னு வந்து பெரிய பிரச்சனையாகும். இதெல்லாம் வந்து இவங்களுக்கெல்லாம் என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. அடுத்து விருப்ப மனு. விருப்ப மனு அது எவ்வளோ தொகை, மத்த விஷயங்கள், அது டிடி எடுக்கணும். இதெல்லாம் என்னான்னு தெரியல. இல்ல ஓசில குடுக்குறாங்களான்னு தெரியல. ஓசில குடுத்தா எல்லாம் வாங்கின்னு அண்ணா எனக்கு ஒண்ணான்னு வாங்கின்னு போயிடுவாங்க. இதுல தலைவரோட நேர்காணல் இருக்குமாண்ணே? தலைவர் வந்து குரல் மட்டும் கேட்கும். பாஸ் இந்த பழைய ஜேம்ஸ் பாண்ட் படம், அந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் படம்லாம் வரும். மாஸ்டர் மிஸ்டர் ஏ உங்களை அழைக்கிறார். எஸ் பாஸ் அப்படின்னு ராம்தாஸ் சொல்லுவார். எஸ் பாஸ் அப்படின்னு போய் ஒரு இதை திருவுவாங்க. ஒரு ரெட் லைட் எரியும். என்ன செய்கிறாய் அப்படின்னா, தலைவரே நான் இது பண்ணுறேன். எதுவுமே தெரியாது. லைட்டு மட்டும் அமுந்து எரியும். குரல் மட்டும் கேட்கும். கடைசியில் பாஸ் வந்தால் அவர் விஎஸ் ராகவனா இருப்பார். யாருமே இது முக்கா கோட்டு போட்டுக்கின்னு தொப்பி போட்டுக்கின்னு அந்த மாதிரி இவர் வந்து திரைக்கு பின்னாடி இருந்துட்டு இவர் என்ன நேர்காணல் பண்ண முடியும்? கட்சி வேலை செய்வியா? நீ செஞ்சுக்கிறியா? வெளியே வருவியா? நீ வந்துக்கிறியா? அரசியல் தெரியுமா? உனக்கு தெரியுமா? இப்படியே தான் போவோம். ஏய் என்னையா என்ன கேட்குற? நான் ஒன்றை கேட்குறேன். இல்லை தலைவரே உங்களை கேட்குறேன் தலைவரே அப்படின்னு. 1947 என்ன நடந்தது? நீங்களே சொல்லுங்கள் தலைவரே. நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் அதை வழிமொழிஞ்சிடும் தலைவரே அப்படின்னா. விசில் அடிக்க தெரியுமா? தலைவரே பாக்கெட்டில் 4 விசில் வச்சுக்கிறேன் அப்படின்னு. டிக்கெட் வாங்கிக்கிறியா? என் படத்தில் சொல்லு. சொரா படத்தில் என் கூட நடித்த ஹீரோயின் யார்? இந்த மாதிரி அறிவார்ந்த கேள்விகள். அந்த படத்தில் யார் காமெடி பண்ணா? இந்த படம் என்ன? அந்த படம் என்ன? அப்படி தான். நான் போதை மருந்து கடத்தினது எந்த படத்தில்? நான் பாகிஸ்தானுக்கு போய் தீவிரவாதியை தூக்கின்னு வந்தது எந்த படத்தில்? ரஃபேல் விமானத்தை நான் ஓட்டினேன்னா அது எந்த படம்? இந்த மாதிரிலாம் அறிவார்ந்த கேள்விகள்லாம் வேறு. அது கேட்டால் தான் நம்மளால் சொல்லுவான் தலைவரே அப்படி அது நீங்கள் வேறு லெவல் தலைவரே. நான் அந்த படத்தில் தான் நான் வந்து அப்படி இப்படின்னுவான். வேறு எதாவது கேட்டால் தெரியாது. ஆனால் இந்த விருப்ப மனுல ஏதோ காமெடி பண்ணி வச்சுக்கிறதா கேள்விப்பட்டேன். இன்னும் நம்ம கைக்கு கிடைக்கல. ஃப்ரீயாக கொடுத்தா வாங்கிட்டு வரலாம். யாராவது வாங்கிட்டு வந்துடுவான். அப்படியே ரோட்டில் போகிறவங்க என்ன அவ்வளோ கும்பலாகுது அப்படின்னுவான். இது விருப்ப மனு கொடுக்குறேன். அப்படியா துட்டு எவ்வளோப்பா? துட்டுலாம் இல்லை ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க. அப்போ இரு நானும் வரேன்ட்டு ஏப்பா அவங்க ஃபோனை போட்டு ஏய் தாவேகால் நிற்கிறியா? தாவேகால் நிற்கிறியா? ஆமாம் விருப்ப மனு கொடுக்குறாங்க வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. அதனால் அது ரேட்டு ஃபிக்ஸ் பண்ண நேற்று வரைக்கும் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணல. அதனால் ஃப்ரீயாக கொடுக்குறாங்களான்னு தெரில. அப்போ அந்த விருப்ப மனுல என்ன கேட்குறாங்கன்னா 3 வருஷ இன்கம் டேக்ஸ்
ஜோசியம் ஒன்றும் கூட ஜோதிடத்தை கூட ஜோசியமா ஜாதகம் ஜாதகத்தை கூட இணைங்கன்னு சொல்லுவாங்களான்னு தெரியல. அது தனியாக வந்து என்கிட்ட தனியாக கொடுத்துரு அப்படின்னு. 3 வருடம் இன்கம் டேக்ஸ் இதுவான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணது. சிறை சென்ற அனுபவம் உண்டா? இது மாதிரி அதாவது ஒரு சரிடா பிளாஸ்டிக் படத்தில் அதெல்லாம் தெரியாது தலைவரே. தேட்டரில் சேர்லாம் அடிச்சு ஓடிச்சேன், என்னை பிடிச்சிட்டா போயிட்டாங்க தலைவரை. ஜெயிலுக்கு போனியா? ஆமாம் தலைவர். அந்த மாதிரி தான் அதுவும் சிறை தான் விடு. சிறை சென்ற அனுபவம் பல்வேறு தியாகங்கள் செய்து ரோஹிணி தேட்டருக்கு ஓனத்தை கட்டலே போதும். அவர் புகாரை கொடுக்கலையா? அவர் அதான் பிரச்சனை. இவங்களுக்கு ரசிகரா இருந்த பாவத்துக்கு அவர் இது பண்ணாரு. அதனால முதல்ல இனிமேல் தேர்தல் ஆரம்பிச்சிடும். கட்சி ஆஃபீஸுக்கு வரது போகிறதுலாம் இருக்கும். தயவு செய்து வேற எங்கேயாவது மாற்றுங்க. ஆதவர்ஜுனாவே ஆஃபீஸ் மாற்ற போகிறாராம். அந்த ஆஃபீஸ் வந்து மாமனார் காலி பண்ண சொல்லிட்டாரு, ஏதோ மாற்ற போகிறாங்க, இடம் தேடுறாங்கன்ற மாதிரிலாம் நேற்று தொலைக்காட்சியெலாம் செய்தி பார்த்தேன். அதனால் அவருக்கும் அது பிரச்சனை. இப்போ இவங்களும் வந்து வேறு எங்கேயாவது பார்த்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லையா? சென்னையில் இடத்துக்காக இவங்களுக்கு பிரச்சனை. அதனால் பொதுமக்கள் தொல்லை கொடுக்காதீங்கப்பா. 10 ஓட்டு வரதும் போயிடும். ஆனா அதே மாதிரி காங்கிரஸோட தலைவர்களும் முக்கிய தலைவர்கள் ஒருத்தரான பீட்டர் அல்போன்ஸ் வந்து இன்றைக்கு புதிய தலைமுறைக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. பிரத்யேக பேட்டி. 2006 அவர் திமுக சென்ட்டாருங்க. நீங்க என்னங்க காங்கிரஸ் முக்கிய தலைவர்? அதுல வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, காங்கிரஸுக்கு சில தேவைகள் இருக்கு. காங்கிரஸ் வந்து ஆட்சியிலேயே பங்கு, அதிகாரத்திலே பங்கு கேட்கறதுல எந்த தப்பும் கிடையாது. தாவேக்கா கூட கூட்டணி வைக்கணும் ஒரு சார்பா பேசுறது இங்க உண்மைதான். நான் அதை இல்லைன்னு சொல்ல வரல. கூட்டணியில இருக்கோங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லாத்தையும் நாங்க மறுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இன்றைக்கு அது பூதாகாரமா வெடிச்சிருக்கு. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? ஒரு படத்துல பாட்டு வரும், அந்த வேலைக்காரன்ல, சட்டை கீழ் இஞ்சி இருந்தா தச்சு மூடிச்சிடலாம், நெஞ்சு கீழ் இஞ்சிருச்சுன்ற மாதிரி ஸ்டாலின் என்ன இவ்வளோ ஒரு இதை கொடுத்தோம், இவருக்கு சிறுபான்மை பிரிவு கொடுத்தோம், இவருக்கு ஏதோ தேவை இருக்குது, காங்கிரஸுக்கு தேவை இருக்குதுன்னா இவருக்கு தேவை இருக்குன்னு அர்த்தம் நினைக்கிறேன். காங்கிரஸ் மறுபடியும் சிறுபான்மை கொடுப்பா, வக்போர்டு தலைவராக ஏதாவது ஒன்று பண்ணு, நான் இருக்கேன்ல அப்படின்ற மாதிரி அவர் தன்னுடைய இதை காமிச்சிக்கிறாரு. இது என்னன்னு தெரியல எனக்கு. எல்லாரும் சேர்ந்து வச்சு ஒரே குரலில் டிஎம்கே போட்டு நிற்கிற மாதிரி இது. அதாவது கூடுதல் தொகுதி, ஆட்சியில் பங்கு அதுன்னு. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் பங்கு வந்து டிஎம்கே கிளியராக சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போங்க ஏடிஎம்கேவே ஆட்சியில் பங்கு அதெல்லாம் சொல்ல, நாங்கள் போய் சொன்னால் வீக் ஆகிடும். நீங்கள் அதெல்லாம் தேர்தலுக்கு பிறகு தான் நீங்கள் வந்து ஆட்சி தொடர்தான்னு முடிவு பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் ஆட்சியில் பங்கு முதல்ல பொண்ணு கடிச்சு கல்யாணம் பண்ணுவோம், அப்புறம் குழந்தை பிறந்து பேர் வைக்கிறதுலாம் பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி போயிருக்காங்க. இதில் என்னென்னா சீட்டு வந்து கூடுதலாக கேட்கறதுக்கான நெருக்கடி, இன்னும் பல விஷயங்கள். எண்ணெய் தினமும் எண்ணெய் கவனின்னு பேட்டரியில் போட்டிருப்பாங்க முன்ன லாரியில், தினமும் எண்ணெய் கவனி. அந்த மாதிரி தேர்தலில் எண்ணெய் கவனி அப்படின்னு தேர்தல் நேரத்தில் காங்கிரஸ் இவங்களை போட்டு நெருக்கிட்டு இருக்கிறாங்க. பேட்டா இரு 40 கேட்குற. இது என்னன்னா ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குண்ணே. எல்லாரும் வந்து சொல்றது தேவை இருக்குன்னு சொல்லியிருக்காங்களே தவிர யாருமே காங்கிரஸ்க்கு தமிழ்நாட்டுல ஒரு அங்கீகாரம் வேணுங்கிற மாதிரி யாரும் பேசுற மாதிரி தெரியல. கார்த்தி சிதம்பரத்தை தவிர இந்த மாதிரி பேசி இருந்தாதான் அந்த 30% நீங்க 40% ஆகி காங்கிரஸ் பெரிய கட்சியா இருக்குமே. தேவை இருக்கு காங்கிரஸ் வாழ வேண்டும் அப்படின்னா இவர் வாழணும்னு அர்த்தம். காங்கிரஸை நீங்கள் பின்னுக்கு தள்ளினா இவரை பின்னுக்கு தள்ளணும்னு அர்த்தம். தேவை இருக்கிறது அப்படின்னா என்ன வாங்க பீட்டர், என்ன பிரச்சனை வாங்க அப்படின்ட்டு, நீங்கள் மறுபடியும் சிறுபான்மையில் என்ன போடல அப்படின்னு போட்டுடலாம் வாங்க அப்படின்னா. ஸ்டாலினை விட மிக சிறந்த தலைவர் இல்லை. இந்த மாதிரி காங்கிரஸ் திமுக கூட்டணியை எதிர்ப்பவர்கள் தேச துரோகிகள் அப்படின்ற லெவலுக்கு பேசுகிறாப்புல. இன்னைக்கு என்ன இப்போ இதுல எனக்கு என்னன்னா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், தாவேக்கா கூட கூட்டணி வைக்கணும்னு சொல்லி ஆசைப்படுற சிலர் இருக்கிறாங்க. ரைட், அது தொகுதி அதிகமா கிடைக்குங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கலாம், இளைஞர்கள் மத்தியில ஒரு செல்வாக்கை உருவாக்க முயற்சி பண்ணலாங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கலாம். அது எந்த மாதிரியான தேரியும் செட்ல. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு இயக்கத்தோட தலைவர் இன்னைக்கு ராகுல் காந்தி வந்து எதிர்கட்சி தலைவர் வந்து பாராளுமன்றத்துல பேச முடியலங்கிற ஒரு விஷயத்தை கிளப்புற போது விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு கண்டன குரலோ ஏதோ எழுப்பியிருந்தா, அல்லது காங்கிரஸ் கட்சி சார்பாக நடத்தக்கூடிய விஷயங்கள்ல விஜய் அவர்கள் வந்து ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறது, இந்த மாதிரி ஒரு முதல் ஸ்டெப் விஜய் எடுத்திருந்தாங்கன்னா இவங்க கூட்டணி சார்பா பேசுறது நியாயம் இருக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு தலைவரை நோக்கி காங்கிரஸ் நகர்வது நல்ல விஷயமான? அவங்கதான் தெரியுமேங்க, நீங்க சொல்றது பார்த்தா எதே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட்ஜெட்டுக்கே நாங்கள் வாய் திறக்கல, இதுல வேற பார்லிமெண்ட். நம்ம இப்ப எல்லாம் இங்கே தான் முடிச்சுக்கிறோம்.
அவர் புஷியை கேட்டால் தலைவரை தமிழ்நாடு மட்டும் வச்சுக்கலாம், பார்லிமெண்ட்லாம் போனால் நமக்கு பெரிய சிக்கலாகிடும், அதை பற்றி பேசவே கூடாது அப்படின்ட்டு இங்கே மட்டும்தான். பட்ஜெட் பற்றி கேட்டுன்னா சொன்னார் செங்கோட்டையன், நாங்கள் புது கட்சி, ஏன்பா இன்டர்நேஷ்னல் லெவலில் பேசினுக்கிறீங்க அப்புறம் புது கட்சின்றீங்க. அப்போ எந்த ஒரு விஷயத்திலும் இவர்கள் தயாரிப்பு இல்லைன்றது தான். அதான் எல்லாருமே சொல்கிறாங்க, ஏமா குறைந்தபட்சம் அந்த அமெரிக்கா வர்த்தகம் அந்த 18% குறைச்சாங்கல்ல, எதிர்க்கட்சிகள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே விவசாயத்துறையை கபலீகரம் செய்ய வருகிறது அமெரிக்கா, ஆப்பிள் மற்றும் அந்த பாதாம் இந்த இறக்குமதிலாம் வந்து நம்மளை பாதிக்கும், எரிசக்தி இதெல்லாம் பாதிக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அதுலையாவது ஏதாவது சொல்லுங்கப்பா அப்படின்னா, இல்லாட்டி கமலாசன் மாதிரி ஏதாவது தமிழ் கிமிழ்னு உருட்ட வேண்டியதானே, சகோதரி தமிழ், தமிழ் இருந்தால் அது அந்த மாதிரி கூட செய்யலாம். எதுவுமே செய்யாமல் வழக்கம் போல் அப்படியே இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சேன், ஒன்றும் செய்யலை தலைவரே, அவ்வளோதான் இப்போ அப்படின்ற மாதிரி போகிறதுன்றது ஒரு பக்கம்னா, காங்கிரஸ் வந்து நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அவங்களுக்கு தாவேகா கூட போகலாம் இஷ்டம் இல்லை. அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தைக்கு பூச்சாண்டி காமிப்பேன், பூச்சாண்டி வந்துடுவான் அப்படின்னு காமிச்சு சோறு ஊட்டுற மாதிரி தாவேகா போயிடுவேன், தாவேகா போயிடுவேன்ட்டு இங்கே சீட்டை இன்க்ரீஸ் பண்ணுற ஏற்பாடு. அதுக்கு தான் அவங்க இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் அதை நோக்கி தான் நகர்கிறது. கண்டிப்பா. இதை தொடர்ந்து நான் நேற்று மக்களவையில வந்து பிரைம் மினிஸ்டர் உரை இல்லாம முடிக்கப்பட்ட தீர்மானம், குடியரசுத் தலைவருக்கு உரைக்கு நன்றி தெரிவிக்கிற தீர்மானம். ஆனா மாநிலங்களவையில பிரைம் மினிஸ்டர் பேச ஆரம்பிச்சாரு. பேச ஆரம்பிக்கும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு சபாநாயகர் அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டு. பிரைம் மினிஸ்டர் நான் தான் வந்து மக்களவைக்கு வர வேண்டாம்னு சொல்லியிருந்தேன். காரணம் வந்து பிரைம் மினிஸ்டர் அட்டாக் பண்ண போறாங்க அப்படிங்கிற உளவுத்துறை மூலமா எங்களுக்கு செய்தி வந்ததாக கூறப்பட்டது. அதனாலதான் பிரைம் மினிஸ்டர் நான் வர வேண்டாம்னு சொல்லியிருந்தேன் அப்படிங்கிற ஒரு சொல்லியிருக்காப்புல. இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு குற்றச்சாட்டு ஒரு ஸ்பீக்கர் சைட்ல இருந்து வந்தது. இது எப்படி எடுத்துக்கிறது? மிக மோசமான வெட்கி தலை குனிய வேண்டிய ஒரு விஷயம். ஒரு நாட்டினுடைய பிரதமரை பெண் எம்பிகள், எம்பிகள்லாம் இல்லை, பெண் எம்பிகள் தாக்க முயல்வாங்கன்னு பேரை உட்பட சொல்லி சபாநாயகர் சொல்கிறாரு. தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், அதுதான் இன்னும் ரொம்ப வெட்கி தலை குனிய வேண்டிய விஷயம், தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். அதனால் இவர்கள் இந்தியா கூட்டணி, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஒரு காலத்தில் பெஸ்ட்டு பார்லிமெண்டேரியன் அப்படின்னு பேர் வாங்கின அண்ணா, ஜெயலலிதா, தமிழ்நாட்டுடைய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்கள் பி ராமமூர்த்தியிலேருந்து பலரும் வந்து சிறந்த பார்லிமெண்ட், செழியன், வைகோ, இந்த மாதிரி பலரும் வந்து தங்களுடைய பேச்சாற்றலால் பெரிய லெவலில் பார்லிமெண்ட்டில் அவங்க பலருடைய இதை கவர்ந்துருக்காங்க. திருச்சி சிவா இப்போ லேட்டஸ்ட்டாக சொல்லலாம், சப்ஜெக்ட் பேசுவார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா டேபிள் மேலே ஆடுறதும் கிழிச்சு போடுறதும், வாட்ஸ்அப் தகவலை வச்சுக்கிட்டு பேசுகிறதும், தமிழ்நாட்டுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்தை பேசுகிறதும், எஸ்ஐஆர் கோரிக்கையை வச்சுட்டு ஸ்தம்பிக்க வைக்கிறதும், ஏதாவது ஒரு மட்டமான கோரிக்கை எடுத்து வச்சு சொல்கிறதும், வர்த்தக ஒப்பந்தத்தில் என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு கூட பார்க்காம அதை வச்சுட்டு பேசுகிறதும், அதை வச்சு ஸ்தம்பிக்க வைக்கிறது தான் இருக்காங்க அவங்க. பார்லிமெண்ட்டை நடத்த விடாமல் ஸ்தம்பிக்க வைக்கிறது. இது இவர்களுக்கு ஒரு ஜாலியான விஷயமா போச்சு. இதில் அதிகமாக ஈடுபடுவது தமிழகத்தை சேர்ந்த எம்பிக்கள், கூட மேற்கு வங்காளம் காங்கிரஸ் எம்பிக்கள், இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு பண்ணுறாங்கன்றது வருத்தத்துக்குரிய விஷயம். நீங்கள் அவ்வளோ பெரிய மெஜாரிட்டி வச்சுருக்கிற பாஜக இவங்களாலே சபையை நடத்த முடியாத அளவுக்கு இவர்கள் பண்ணுறதுன்னா, அப்போ எந்த அளவுக்கு இவர்கள் மேலோங்கி இருக்கிறாங்கன்னு பார்த்துக்கங்க. அதனுடைய உச்சமாகத்தான் பிரதமரை தாக்க முயற்சிக்கிறாங்க அப்படின்னு உளவுத்துறை தகவல், ஐபிலாம் எடுத்துருவாங்க. இவங்க எங்கே பேசுகிறாங்க என்ன பண்ணுறாங்களாம் தகவல் எடுத்துருவாங்க. அப்போ உளவுத்துறை தகவல் பிரதமரை பிரதமரை தாக்க கூட வேணாம், பிரதமர் கிட்ட போய் அவர் சட்டை கிட்டே பிடிச்சா கூட அது மிகப்பெரிய அவமானங்க. அந்த வீடியோ வந்து உலக நாடுகள் வரையில் பரவுச்சுன்னா எந்த முகத்தை வச்சுட்டு இந்தியா சார்பில் ஒரு பிரதமர் வெளிநாட்டுக்கு போய் பேச முடியும்? அப்போது பல நாடுகளில் பார்லிமெண்ட்டில் அடிச்சுக்கிறதெல்லாம் பார்த்துக்குறோம். அதெல்லாம் சின்ன சின்ன நாடுகள், ஆட்சி மாற்றம், பல விஷயங்கள் கேவலமானது. இந்திய பாராளுமன்றத்திற்கு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு, இந்தியாவுடைய அந்த அரசியல் கட்சிகளுடைய அந்த நாகரிகமான போக்குக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது. இன்னொன்று அது ஒரு பாரம்பரியமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். என்ன தான் சண்டை கிண்டை பார்லிமெண்ட்டில் கட்டி உருண்டாலும் ஒரு விஷயங்களில் எதிர்க்கட்சி தலைவர்கள் ஒன்றா உட்காந்து பேசுகிறது, இவர்கள் இது பண்ணுறது கலந்துக்கிறது, ஜனாதிபதி கொடுக்கும் விருந்தில் எல்லோரும் கலந்துக்கிறது, ஒரு நிகழ்ச்சியில் எல்லோரும் அருகருகே உட்காந்து பேசுகிறது, இந்த மாதிரி பல இது பார்க்குறோம். இந்த ராகுல் காந்தி இவங்க வந்த பிறகுதான் இதை வந்து ஒரு எதிரியாகவே பார்க்கின்ற போக்கை, எதிர்கட்சியாக இருக்கிறது வேற, எதிரி கட்சியாக பார்க்கின்ற போக்கை ராகுல் காந்தி தொடர்ச்சியாக அதெல்லாம் பண்ணுறாரு. அந்த பேசுகிற தொனிகளில் அந்த பேசுறது, இந்த கண்ணடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்லிமெண்ட்டு உடைய அந்த தரத்தை குறைக்குது அப்படின்னு. சண்டைலாம் நீங்கள் 13 நாள் பார்லிமெண்ட்டு இருந்தப்போ யாரையாவது இருந்துச்சுன்னா அந்த இதை பாருங்கள்.
ஆட்சி அதோட அவ்வளோதான். ஆட்சி கவிழ்ப்பு. ஆட்சி முடியுது. வாஜ்பாய். அதில பிரதமர் வாஜ்பாய் பேசுறத நீங்க பார்த்தீங்கன்னா, மிரண்டுருவீங்க. மை மித்ருன்னு தான் ஆரம்பிப்பாரு. மை மித்ரு அப்படின்னு ஆரம்பிச்சு, அப்படியே வாஜ்பாய் பெரிய பேச்சாளர். பெஸ்ட் பார்லிமெண்டேரியன். அவ்வளோ அழகா இருக்கும் அவர் பேச்சு. அப்படியே சாஃப்ட்டா சிரிச்சுக்கிட்டு, அப்படியே அந்த அவருடைய நிறைவுரை. அதே மாரி ஜஸ்வந்த் சிங், அவருடைய அந்த உரை. இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருக்கும். அந்த உரைகள், மற்ற விஷயங்கள்லாம். ஆனா இன்னைக்கெல்லாம் ஜார்ஜ் பெர்னாண்டஸ். இன்னொன்னு ஜார்ஜ் பெர்னாண்டஸு, இந்திரா காங்கிரஸ் இவங்கலாம் மோதுறதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா, அவ்வளோ மோதுவாங்க. நம்ம இவரு சபாநாயகரா இருந்த மேற்கு வங்கத்த சோம்நாத் சாட்டர்ஜி. இவங்கலாம் பெஸ்ட் பார்லிமெண்டரியன். ஏகே கோபாலன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பல எம்பிக்கள். அந்த வாதங்கள் இது எல்லாமே ரொம்ப இதுவா இருக்கும். இந்திரா காந்தி கூப்பிட்டு ரசிக்கிற அளவுக்கு பெரிய வாதங்கள் நடந்தாலும், அப்புறம் வந்து ஒரு இது இருக்கும். ஆனா இப்போ எதிர்பார்க்காத இதுக்கு முன்னாடி 75கள்ல கொஞ்சம் தடம் புரண்டாங்கன்னு நெனைக்கிறேன். அதற்கு பிறகு இப்ப தான் பார்க்குறோம் இந்த மாரி ஒரு மோசமான நடைமுறைகளை. இது ஒரு சரியான நடைமுறை அல்ல அப்படின்றது தான். ஏன்னா, இதே வேலைய இங்க பண்ணா அவ்வளோ கோவிச்சுக்குவாங்க. சபாநாயகர் கிட்ட வந்து கோஷம் போட்டாங்க. அன்னைக்கு இவரு போய் போட்டாரு. முந்திரி கொட்டை மாரி பண்றேன்ட்டாங்க. இவர ம தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன. அப்போ அந்த அளவுக்கு நீ எப்படி பண்ணலாம்? முந்திரி கொட்டை வேலைலாம் பண்ற அப்படி இப்படின்னு. அப்ப இங்க மட்டும் அவ்வளோ இருக்கணும். ஆனா இவர்களும் அந்த தனபால் இருக்கும் பொழுது அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில சபாநாயகர சேர்ல உட்காந்துக்கிட்டு சபாநாயகர தள்ளி விட்டு இவங்க பண்ண இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த இது. சபாநாயகர் உட்காருங்கன்னு சொல்றப்போ, ரங்கநாதனும் இவரு அன்பழகனும் அவர கிண்டல் அடிச்சது, சபாநாயகருக்குரிய அந்த இத குடுக்காம அவர தனபாலா பார்த்து பண்ணதெல்லாம் நம்ம வந்து எல்லாரும் ஊடகங்கள்ல பார்த்தோம். எந்த அளவுக்கு மோசமா இருந்ததுன்னு. இப்ப சபை மாண்புன்றது ரொம்ப முக்கியன்றத இவர்கள் எந்த காலத்திலும் கடைப்பிடிக்கிறதே கிடையாது. அதில இப்ப இந்தியா கூட்டணின்னு ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு இந்த வேலைலாம் பண்றாங்க. ஒரு நேரம் பண்றது, நேரா போய் சம்சா சாப்பிடுறது வெளிய போய். தமிழ்நாட்டு பிரச்சனையே அவ்வளோ இருக்குது. இந்த மேகதாட்டு பிரச்சனைலாம் இவங்க ஒரு நாள் கூட பேசவே இல்ல. அப்புறம் என்ன கதை? நேத்து பாத்தீங்களாண்ணே, நம்ம அண்ணன் சு. வெங்கடேசன், மாணிக் தாக்கூர், அப்புறம் வந்து திமுகல இன்னும் பல எம்பிக்கள்லாம் சேர்ந்து ராகுல் காந்தி அவருடைய போராட்டத்துல ஹிந்தில வந்து முழக்கம் விடுறாங்க. இங்க ஹிந்திக்கு கெட் அவுட், அங்க கட் அவுட். இத விட அந்த சூழ்நிலையில உட்காந்துருக்கேன். இத விட ஒரு காமெடி தங்கம் தெனரசு நேத்து ஒரு இது போட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடி சு. வெங்கடேசனும் யாரோ போட்டாங்க. தமிழை புறக்கணித்து இந்தியை பண்றதான்னு. என்னான்னு பார்த்தா அந்த ரயில்வே போர்டு இருக்குல்ல, அதில சென்டரா தமிழ் இருக்கும், மேல ஹிந்தி இருக்கும், கீழ ஆங்கிலம் இருக்கும். இப்போ மேல இத கொண்டு போயிட்டு கீழ இது. அது ஒரு என்ன ஹிந்தி இதில தான் கவனம் செலுத்துறாங்களே தவிர, இந்த இவரு தமிழு அது இதுன்னு இவரு பண்றாருன்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சிநேகன் அவரு இந்த வேற்றுமை புகழ்ச்சி அணின்னு சொல்லுவாங்க. ஆண்டவரே! நீங்க பேசினத நான் வந்து வேற லெவல்ல பேசினேன் தலைவரே! ஆண்டவரே! உலகம் பூரா போயிடுச்சு தலைவரே! அத வந்து நான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கணும்னு கூகுளு டிரான்ஸ்லேட்ல போட்டேன் தலைவரே! அது திணறி போச்சு. ஏஐல போட்டேன் திணறி போச்சு. ஜெமினில போட்டேன். சாட்ஜிபிட்டில போட்டேன். எல்லாமே திணறி போச்சு தலைவரே! என்னாலே முடியல. நீங்க வந்து நீங்களே மொழிபெயர்த்து குடுங்கன்றாப்புல. இதுக்கு பேரு என்ன? இத தான் நாம சொல்லி கிண்டல் அடிக்கிறோம். ஓ! அங்க டிரான்ஸ்லேட் பண்ற மெஷினே பத்திக்கிச்சு. புட்டுன்னு இது வந்து ஃபீஸ் போயிடுச்சு பல இது. இன்னைக்கு பல பிரச்சனைய சந்திச்சுட்டு இருக்காங்க. இவரு பேசுனது உடைய அந்த தமிழ வச்சு அப்படின்னு. கிண்டல் பண்றத வந்து சீரியஸாவே பேசிட்டு இருக்காரு பாருங்க சிநேகன். இவ்வளோதான் இல்லண்ணே, இன்னைக்கு அண்ணன் அண்ணன் திருமாவர்களுக்கு வந்து ஏர்போர்ட்ல கொடுத்த பேட்டியே அதே தானே சொல்றேன். தமிழினமே போற்றுகிறது தலைவர் மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசன் அவர்களை அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. தமிழினம் எங்க இருக்குன்னு முதல்ல கேட்கணும். தமிழினமே போட்டிருக்கிறதுடா. ஏய் சமூக வலைதளங்கள்ல இருந்து எல்லாத்தையும் கிண்டல் பண்ணுகிறானுங்க. அ எங்கேயாவது யாராவது போட்டிருக்குன்னு பார்த்தா தமிழினம் அதான் தமிழினம்னா இவங்க தான். திமுக அறிவாலயத்தில இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் அப்படி போட்டிருந்தாங்கன்னா தமிழினம். இவங்கள திட்டிட்டாங்கன்னா தமிழினத்தையே திட்டிட்டாங்க. தமிழர்களே திட்டிட்டாங்க. இப்படிதான். அதனால பாவம் திருமாவளவன். இவரு அவர புகழ்றதும், அவரு இவர புகழ்றதும். இப்படியே காமெடியா ஆயிட்டு வராங்க. அதான் கண்டிப்பா. நடக்குது. இதை தொடர்ந்து இந்த பிரதமர் அவர்களோட பேசின உரைன அதுல வந்து ஒரு சில உரைகள் குறிப்பிடத்தக்கது. அதுல குறிப்பா சொல்ல போனா வந்து எனக்கு சவக்கூலி தோண்ட காங்கிரசும் காங்கிரஸோட கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் முடக்கம் எல்லாருமே சேர்ந்து வேலை செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. இது எனக்கு சவக்கூலி தோண்ட அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசுற அளவுக்கு பிரதமரை வந்து இந்த விஷயத்தை தள்ளினது எந்த மாதிரி பாக்குறீங்க? இது ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு விஷயம். ஒரு பிரதமர் நாட்டினுடைய பிரதமர் அவருக்கு இசட் பிரிவு பாதுகாப்புலேருந்து எல்லாமே இருக்கும். இந்த என்எஸ்ஜி இதெல்லாம் இருக்கும். ஆனா பார்லிமெண்ட்டுக்குள்ள அந்த மாரி இருக்காது. அப்ப அவர தாக்குறது, இந்த மாரி விஷயங்கள அவரே பேசுறது, இது எல்லாம் என்னன்னு தெரியல. கருத்தால் மோதுங்கள்ன்றது இப்ப கரத்தால் மோதுங்கள்னு போறாங்களா என்னான்னு தெரியல.
இது கொஞ்சம் சிக்கலான விஷயம் தான். ஏன்னா, சபாநாயகர் சொல்றாரு, பிரதமர் பேசுறாருன்னா, எங்கேயோ தப்பு நடக்குதுன்னு அர்த்தம். பார்லிமெண்ட்லயே பாதுகாப்பு இல்ல, இந்த மாரி நிலைமை போகுதுன்னா என்ன ஆவுறது? இவர்கள் ஏதோ எதுக்கோ திட்டமிடுகிறார்கள்னு தெரியுது. இன்னைக்கு பெருசா மென்மையா தான் கண்டிக்கிறாங்க. பெருசா கொந்தளிக்கலாம் இல்ல. அப்ப ஏதோ நடக்க போகுது, நடந்தத தடுத்துட்டாங்க அப்படின்றது தான் நமக்கு தெரிய வருது. கண்டிப்பாங்க. இது தொடர்ந்துண்ணே திமுகவோட விஷயங்கள்ண்ணே. இந்த பறவை காய்ச்சல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்ப வந்து நம்ம தமிழ்நாட்டுல பெருசா பரவுதுங்கிற ஒரு விஷயத்த சுகாதாரத்துறை சொல்லியிருக்காங்க. நேற்று என்னன்னா மக்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அறிக்கை வந்து தமிழக சுகாதாரத்துறையில இருந்து வந்துச்சு. இன்றைக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்கண்ணே. இந்த பறவை காய்ச்சலால பெரிதும் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க மக்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சுகாதாரத்துறை மறைக்குதா என்ன மாதிரி பாக்குறது? என்னன்னு புரியலங்க. பக்குன்னு இருக்குது. காகங்கள்லாம் செத்து கிடக்குதுங்க திருவான்மியூர்ல. அதுங்களுக்கு வந்து பறவை காய்ச்சல் இருக்கு. அறிகுறி H1 இந்த வைரஸ் இருக்குன்றாங்க. அதெல்லாம் கடுமையா பரவக்கூடியது. எப்படி காகங்களுக்கு H1 வைரஸ் வந்துச்சு அப்படின்றதுக்கான இதே கண்டுபிடிக்காமயே கட்டுப்பாட்டுல கொண்டு வந்தோன்னு எப்படி சொல்ல முடியும்? மாடுகள் இறந்து போய் கிடந்தாலும் அதையும் செக் பண்ணுங்க, கிட்ட போகாதீங்கன்றாங்க. அப்போ மாடுகளையும் தாக்கி கொல்லக்கூடிய அளவுக்கு அந்த வைரஸ் இருக்கு அப்படின்னா, ஒரு நாள்ல கட்டுப்பாடு வந்துச்சுன்னா என்ன கணக்கு? எனக்கு ஒண்ணும் புரியல. தமிழக கண்டிப்பான. இதை சுகாதாரத்துறை தொடர்ந்து நேற்று நேற்று வந்து கலைவாணர் அரங்கத்துல வந்து கைவினை பொருட்களுக்கு உண்டான கண்காட்சி மாதிரி ஒரு விஷயத்த முதல்வர் அவர்கள் திறந்து வைத்திருந்தார். அதுல வந்து அமைச்சர் கே நேரு அவர்கள் கலந்துட்டு இருந்திருக்காங்க. எம்ஆர் கே பன்னீர்செல்வம் கலந்துருக்காங்க. ஆனா துறை அமைச்சர் கலந்துக்கலன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இன்னைக்கு தந்தி பேப்பர்ல வந்திருக்கேன். அதுல முதல்வர் அவர்கள் கோவப்பட்டதாக சொல்லப்படுது. எப்படி பாக்குறீங்க? துறை அமைச்சர் இல்லாத ஒரு கைவினை திறப்பு விழாக்கு எப்படி பாக்குறீங்க? அதுக்கு ஏன் அவர் கோவப்படணும்? அது இப்போ இது கார்ப்பரேஷன் பிரச்சனை வந்தது. யா இவரு சேகர் பாபு போய் பேசினாரு. வேறு சில பிரச்சனை வந்தபோது இப்போ அமைச்சர் ரகுபதி பேசுறாரு. வேற ஒரு துறை சம்மந்தமான இது வரும்போது நம்ம இவரு பேசுறாரு. மா சுப்பிரமணியன் பேசுறாரு. இது நம்ம ஆட்சியில வழக்கம் தானே. அதனால என் துறையில நடக்கிற விஷயம் நேரு கலந்துக்கிறாருல்ல, அப்புறம் நான் எதுக்கு கலந்துக்கணும்? காந்தி காந்தி நேருவும் சுதந்திரத்துக்கு போராடினவங்கல்ல. அதனால நேரு கலந்துக்கிறாரு. காந்தி நம்ம எதுக்கு கலந்துக்கணும்னு ஏதாவது முடிவு பண்ணிட்டாரா என்னன்னு தெரில. இன்னொன்னு நான் எப்படி பார்க்குறேன்னா, ஆமா இதுக்கப்புறம் என்னத்த போய் நமக்கு ஆட்சியில நமக்கு அந்த பதவியும் குடுக்க மாட்ற மாரி தெரியல. நம்ம எதுக்கு அப்படின்னு இதுவோ, இல்லாட்டி மகனுக்கு சீட்டு இல்ல அப்படின்றதா வருத்தத்தில இருக்காரோ, என்னன்னு தெரியல. முதல்வர் இதுக்கெல்லாம் கோவப்பட மாட்டாரே! நீங்க தப்பா சொல்றீங்க. முதல்வருக்கு நியூஸ் அ நியூஸ் தமிழ்காரங்க ஒரு 2 வரி சேர்த்துருப்பாங்க, முதல்வர் கோவப்பட்டாருன்னு. அவரு வந்து, "என்ன நேரு வந்துட்டீங்களா? ஆ சரி தொடங்கி வைங்க" அப்படின்ருப்பாப்புல. இவரு தான் இந்த துறைன்னு எப்படி தெரியும்? அப்படி பார்த்தா நீங்க நேருவுடைய துறையில தான் இவரு போய் தலையிட்டுட்டு இருந்தாரு. நம்ம சேகர் பாபு. சரி பாபு. முதல்வர் அதே மாதிரி தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து கலந்துக்கிற பரப்புரை கூட்டங்களாகட்டும், கலந்துக்கிற நிகழ்ச்சிகளுக்கு எஸ்ஓபி போட்டிருக்கப்பட்டிருக்காங்க. அதுல குறிப்பா சொல்ல போனா நேற்று தஞ்சாவூர்ல துணை முதல்வர் அவர்கள் உதயநிதி அவர்கள் கலந்துக்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறதுக்காக கொடிகம்பம் நட்டிருக்காங்க. அதுல மின்சாரம் தாக்கி 2 பேர் இறந்திருக்காங்க. எஸ்ஓபியை தமிழ்நாடு அரசாங்கம் திமுகவே மதிக்கலையா? ரோட் ஷோ போறாரு சிஎம். அதெல்லாம் என்னது? அப்போ இந்த மாரி விவகாரங்கள்ல கொடி கம்பம் நடுவது என்பதை நீதிமன்றம் தலையிட்டு பண்ணணும். ஏன்னா, அது ஒரு இரும்பு பைப்புங்க அது. பெரும்பாலும் நீங்க சென்னையெல்லாம் தாண்டிட்டீங்கன்னா, மின்சார ஒயர் மேல தான் போகும். இவங்க என்னதான் உஷாரா இருந்தாலும், அந்த இரும்பு பைப்ப அந்த நடும்போதோ, ஏதாவது படும்போதோ உரசிச்சுன்னா, சம்மந்தப்பட்டவர் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் தாக்கப்படுவாங்க. அந்த மாரி தான் நேத்து தாக்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு போற வழியில 2 பேர் இறந்து போயிட்டாங்க. இன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா, அந்த திருமணம் வெகு வெகு விமர்சையாக நடக்குது. சிரித்தபடியாக துணை முதல்வர் கலந்து கொள்கிறார். இதுதான் அவங்களுக்கு நிலைமை. குறைந்தபட்சம் அந்த முடிச்சுட்டு அந்த வீட்டுக்காவது போய், ஏதாவது ஒரு அஞ்சலி செலுத்துறதோ, அவன் யாருப்பா கான்ட்ராக்ட்காரன் எவனோ 2 பேரும் எடுத்தாங்க. அவ்வளோதான் முடிச்சு விட்ரு. யாருப்பா கான்ட்ராக்ட்காரன்? அவன் மேலே ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் ஒன்று போடு. 304A. இப்போ பிஎன்எஸ்ல வேறு ஏதாவது வந்திருக்கும். அதை போட்டு கேஸை போடு. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதுதான் நிலைமை. பல இடங்கள்ல இது நடக்குது. நம்ம தாவேகா கூட்டத்தில் கூட ஒரு பள்ளி மாணவன் 17 வயசு மாணவனா ஒருத்தன் இறந்து போனான். சமீ சமீபத்தில 2, 3 இடங்கள்ல இந்த மாரி கொடி நடும்போது இறந்து போயிருக்காங்க. இதுக்கு ஏதாவது ஒரு எஸ்ஓபி உண்மையிலே கொண்டு வரணும். இல்ல கொடி கம்பங்கள மூங்கில்ல நடணும். இரும்பு கம்பி, இரும்பு இல்லாட்டி ஃபைபர் அந்த மாரி இது பயன்படுத்தணும் அப்படின்னு ஏதாவது சட்டமாவது கொண்டு வரணும். அப்படிலாம் கொண்டு வந்தா தான் கொஞ்சமா இதாகும். ஏன்னா, அந்த இரும்பு பைப்பே உளுந்து ஒரு தடவ ஒரு ஆட்டோ ரொம்ப இதில நூலிழையில் உயிர் தப்பினார்கள். இல்லாட்டி அது ரோட்ல வச்சு தான். இவங்க தான். இவங்க என்ன சொன்னாங்க? அந்த ஜெயஸ்ரீயா? ஜெயஸ்ரீ தான் நினைக்கிறேன். அந்த மாணவி வேளச்சேரிக்கிட்ட அந்த இது உளுந்து இறந்து போனப்போ, பிரமா பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணாங்க.
கோர்ட்டில் போய் நாங்கள் பேனர் இந்த நடுவில் கொடி கம்பம் இதெல்லாம் நடவே மாட்டோம் அப்படின்னு பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணி அப்போவே இந்த ஸ்ட்ராட்டஜி டீமு அதை தூக்கின்னு போய் அந்த அம்மா படத்தை முன்னாடி வச்சு அந்த பேரண்ட்ஸ்கிட்ட உறுதிமொழி கொடுத்தாரு ஸ்டாலின், அன்னைய எதிர்க்கட்சி தலைவர். இந்த கூத்துலாம் நடந்தது. அதெல்லாம் இப்போ நம்பணும், நாங்களும் தான் நம்பணும். வேறு லெவலில் கொண்டு போக போகிறாருப்பா, பேனர் கலாச்சாரத்தெல்லாம் ஒழிக்க போகிறாருன்னு. லாஸ்ட்டில் எங்கே அதை விட மோசமாக தான் போய்கிட்டு இருக்கு. அதுல என்ன தெரியுமா, அந்த விஷயம் நடக்கும்போது ஒரு 3 மாசத்துக்கு இந்த டிஜிட்டல் பேனர் அடிக்கிறவங்க எல்லாம் பயந்து கடையை க்ளோஸ் பண்ண நிறைய இருக்காங்க. ஆமாம், அது பெரிய பிரச்சனை. அந்த நேரத்துல அவ்வளவு பெரிய பிரச்சனையா கொண்டு போய் விட்டுச்சு. ஆனா அதுக்கப்புறம் அப்படியே கண்டுடாம இவங்க திருப்பி ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு விளம்பர பலகை, இன்னைக்கு விளம்பர பலகையா வந்துச்சுங்க. பெரிய பெரிய அளவுல விளம்பர பலகைகள் அறிவாலயம் பக்கத்துல சொல்றாங்க, கிணறு மாதிரி ஒரு ரவுண்டா கட்டி இது வச்சுக்கலாம். அந்த அளவுக்குலாம் இப்ப வந்துச்சு. கோர்ட்டு யாரும் இவர் இவர் ஒருத்தர் இருந்தாரு, கார்த்திக் ராமசாமி அவர் இல்லாதனால இப்ப திமுக கூட்டணி கட்சியில எல்லாருமே நாங்க ரெட்டை இலக்க என்ன வந்து தொகுதி வேணும் அப்படிங்கிற மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து அண்ணன் திரும்ப மட்டும் கேட்கல. அது மட்டும் இல்லாம ஜவஹர்லால் முனக்கொண்டுமே எனக்கு 5 தொகுதி வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேச ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக சார்பா ஏன் இந்த கூட்டணி விஷயமா பேசுறதுக்கு ஒரு குழு அமைக்காம இருக்காங்க? ஏன் இந்த காலதாமதம்? இருங்க, தேர்தல் கிட்ட போடுவோம், அப்பதான் நெருங்கி எங்கேயும் போக முடியாது. என்ன ஆச்சு, அவங்க 250 தொகுதியிலும் போட்டாங்க, அப்போ போக முடியாது, பஸ்ஸு ஃபுல்லு அந்த சைடு, என்ன பண்ணுறது அப்படி இப்படின்னு. திமுக தடுமாறிக்கிட்டு, நான் தான் சொன்னேன், திமுக தடுமாறிக்கிட்டு இருக்குது. காங்கிரஸை முதல்ல முடிச்சிடலான்னு பார்க்குறாங்க, காங்கிரஸ் இவங்கள முடிச்சிடலாமான்னு யோசிக்குது. அதனால் முதல்ல காங்கிரஸுக்கு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் நிறுத்திட்டாங்க வச்சுக்கோங்க, 25லேயே நிப்பாட்டிட்டாங்கன்னா பாரு, காங்கிரஸே 25 நிப்பாட்டவனெல்லாம் 6 தான் அப்படின்னு கொண்டு போயிடலாம். காங்கிரஸ் தலைக்கு மேலே ஏறி 40ன்னு போய் நின்றுச்சுன்னா காங்கிரஸ் ஏற்றி கொடுத்துருக்குன்னா எங்களுக்கு ஏற்றி கொடுங்கன்னு வந்துடுவாங்க. ஆனால் 2 இலக்க அந்த இதை மீறி கூட்டணிக்கு கட்சிக்கு தொகுதி ஒதுக்கவே முடியாது. இன்றைக்கி இருக்கிற நிலமையில் காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ, விசிகா இவங்க எல்லாருமே கூடுதல் தொகுதியில் கேட்பாங்க. முஸ்லீம் லீக் கட்சியே கேட்குறாங்கல்ல, முஸ்லீம் லீக் கட்சி கேட்குறாங்க, இன்னும் பலரும் வந்து கூடுதல் தொகுதி கேட்குறாங்க. அதனால் 170 தொகுதிக்கு திமுக நிற்பது என்பது கனவு தான் அப்படின்னு தெரியுது. போன தடவை அந்த சைடு ஒன்றும் இல்லை, இந்த சைடு தான் ஒரு பஸ்ஸு ரெடியாக நிற்கிதே, ஆம்னி பஸ்ஸு, படுக்கை வசதியோடும் கூடிய ஆம்னி பஸ்ஸு ரெடியாக நிற்கிது. அதனால் போய் ஏறிடுவாங்க. கண்டிப்பான. இதை தொடர்ந்து தமிழக மாநில பாரதிய ஜனதா கட்சியோட தமிழ் மாநில தலைவர் நயனா நாயகன் அவர்கள் நேற்று பிப்ரவரி 28ஆம் தேதி எய்ம்ஸ் அந்த இடங்கள்ல வந்து ஒரு கல்லூரியை ஓபன் பண்றதுக்காக பிரதம மந்திரி வராரு. அப்போ ஒரு வார்த்தை அவர் சொன்ன வார்த்தை, திருப்பரங்குன்ற கோயிலுக்கு பிரதம மந்திரி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த சர்ச்சையை கையில் எடுக்க வேண்டிய நேரம் இதுதான் நினைக்கிறீங்களா? தேவையில்லாத வேலை. இன்னொன்று, அவர் பக்தி மார்க்கமாக வந்துட்டு போனார்னா அதெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு பாஜக இது பண்ணிட்டு இருந்தோம் அவசியம்லாம் கிடையாது. அதனால் இதுக்கு நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதனால் கடந்து செல்வோம். நான் வணக்கம். உங்களோட நேரத்தையும் கருத்தையும் பார்த்து மிக்க நன்றி.